சொல்லுமா. என்னங்க பாத்ரூம் போயிட்டுறீங்களா? ஆமா பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணாம வந்துருப்பீங்களே. ஆமா கரெக்டா இப்படி பார்க்காம சொன்னேன். தெரியுமே, எத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறாங்க. நீங்க எதை மறப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரே மறதியா இருக்கீங்களே. எத்தனை தடவை நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. அப்படி என்ன உங்களுக்கு மறந்ததானே? உங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா வருது? 4000 ரூபாய் வருது. யாரு பாக்கெட்ல இருந்து அந்த காசு எடுத்து கொடுக்குறோம்? இந்த குண்டு பல்பு ஆஃப் பண்ணாம வந்ததுக்கு 4000 ரூபாய் வருது உனக்கு. ஏங்க உங்களுக்கு நான் வந்து அப்ப நல்லது 4000 ரூபாய் ஒரு பல்பு 4000 ரூபாய் ஏறுது. நீ ஏசி போடுற, மிக்ஸி போடுற, ஹேர குளிப்பாட்டு வந்து நடிக்கு அத வர நீ யூஸ் பண்ற எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள். ஏங்க அதெல்லாம் நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேனா? ஏன் சட்னி அரைச்சா நான் மட்டும் தான் திங்கறேன் அந்த வீட்ல. போன் எடுத்தா எடுக்க மாட்டேங்கற. என்ன போன்? வெளிய போயிட்டு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கற. நீ அவ்வளவு தாரார பண்ற நீ. ஏன் இந்த வீட்ல வேலை பாக்குறதுனால நான் எடுக்க முடியல? அத ஒரு காரணமா சொல்லி லைட் ஒரு ஆஃப் பண்ணல. நீ ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியது. அப்படி என்ன மறந்ததானே உங்களுக்கு? மறக்கதே இப்படி மறந்துட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் எப்படி நடத்துவீங்க? என்னையும் மறந்துருங்க. நான் வீட்டை விட்டு போறேன் நானு. போறேன் நானு. ஏப்ல டவுட் பண்ணி கட்டுறீங்க. வாயா. இப்ப 4000 ரூபாய் ஆகட்டும் 5000 ரூபாய் ஆகட்டும் கரண்ட் பில் நான் தானே கட்ட போறேன். ஓ அப்ப நீங்க தான் அந்த சம்பாரிச்சு அந்த கரண்ட் பில்ல காசு கட்டுறீங்க. நான் அந்த வீட்டை சும்மா இருக்கேன்னு குத்தி கட்டுறீங்களா? குத்தி காட்டிட்டீங்க.